அனைவருக்கும் வணக்கம். அலகு 3ல காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் என்ற பாடத்துல 3.2.1 காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3.2.1 காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம். NS அப்படின்ற வடமுனை கொண்ட ஒரு சட்ட காந்தத்தை எடுத்திருக்கோம். இதுல O மையம் ஓவிலிருந்து S வரைக்கும் உள்ள நீளத்தை L அப்படின்னு எடுத்திருக்கோம். மையம் ஓவிலிருந்து N வரைக்கும் உள்ள தொலைவை L அப்படின்னு எடுத்திருக்கோம். மொத்த சட்ட காந்தத்தின் நீளம் 2L அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த சட்ட காந்தத்தின் மையத்தின் ஓவிலிருந்து QMC அதாவது C அப்படின்ற புள்ளியில இருக்கக்கூடிய ஓரலகு வடமுனைக்கு இடையே உள்ள தொலைவு R அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது சட்டகாந்தத்தின் மையம் ஓவிலிருந்து ஓரலகு வடமுனை உள்ள தொலைவு R அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதே மாதிரி வடமுனை சட்டகாந்தத்தின் வடமுனையிலிருந்து C உள்ள தொலைவு R-L அப்படின்னும், சட்டகாந்தத்தின் தென்முனை S இலிருந்து C உள்ள தொலைவு R+L அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சட்டகாந்தத்தின் வடமுனைக்கும் C புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையேயான விலக்கு விசை வெற்றிடத்தில், அதாவது இந்த சட்டகாந்தத்தை வெற்றிடத்துல வச்சுட்டு அந்த Cன்ற புள்ளியையும் அதே மாதிரி வெற்றிடத்திலேயே வச்சுட்டு இந்த விலக்கு விசை கண்டுபிடிக்கிறோம். அதாவது வடமுனையை மட்டும் வச்சு அந்த புள்ளியில எவ்வளவு விசை ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இங்க μ0/4π QM அப்படின்றது ஓரலகு முனை வலிமை, R-L அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மையத்திற்கும் இந்த ஓரலகு வடமுனை வைக்கப்பட்டுள்ள அந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு, அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இங்க I அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓரலகு வெக்டார். இதுதான் நம்ம சொல்றோம். R-L என்பது சட்டகாந்தத்தின் வடமுனை மற்றும் C புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையேயான தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதே மாதிரி தென்முனைக்கு விசை கண்டுபிடிக்க போறோம். சட்டகாந்தத்தின் தென்முனைக்கும் C புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையேயான ஈர்ப்பு விசை, இதை வெற்றிடத்துல வைக்கிறதா நம்ம கற்பனையா செஞ்சு இந்த விசையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். Fs = -μ0/4π QM/R+L whole square I cap. இந்த மைனஸ் எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் திசை குறிக்கிறதுனால இங்க மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். R+L என்பது சட்டகாந்தத்தின் தென்முனைக்கும் மற்றும் C புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையே உள்ள தொலைவு. C புள்ளியில் தொகுபயன் விசை F வெக்டார் = Fn வெக்டார் பிளஸ் Fs வெக்டார். வடமுனையால் ஏற்படக்கூடிய விசை தென்முனையால் ஏற்படக்கூடிய விசை, இதனுடைய கூடுதல் தான் தொகுபயன் விசை. தொகுபயன் விசை காந்தப்புலத்திற்கு சமமாக இருக்கும். F வெக்டார் = B வெக்டார். இந்த B வெக்டார்ல இந்த Fn மதிப்பையும் Fs மதிப்பையும் பிரதியிடுறோம். பிரதியிட்ட பிறகு μ0QM/4π இதை காமனா வெளியே எடுத்துறோம். மிச்சம் இருக்கிற மதிப்பை அப்படியே எழுதுறோம். 1/R-L whole square -1/R+L whole square I cap. இந்த R+L இங்கிருந்து இந்த இடத்துக்கும் R-L whole square இந்த இடத்துக்கும் குறுக்கு பெருக்கல் பண்றோம். பண்ண பிறகு கீழே இருக்கிற அடிப்பதிப்பை அப்படியே பெருக்கி எழுதிக்கிறோம். ஸோ R+L whole square -R-L whole square divided by R-L whole square into R+L whole square. இது A+B whole square ஃபார்முலா, இது A-B whole square ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி விரிவாக்கம் பண்ணி எழுதும்போது R² + L² + 2RL -R² - L² + 2RL. இந்த R² இந்த R² கேன்சல் ஆயிடும், இந்த L² இந்த -L² கேன்சல் ஆயிடும். கீழே இருக்கிற மதிப்பை A² - B² whole square இந்த ஃபார்முலா படி விரிவாக்கம் பண்ணி எழுதுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், R² - L² whole square அப்படின்ற ஃபார்முலா படி சுருக்கி எழுதிக்கிறோம். மிச்சம் இருக்கிற மதிப்பு I cap மட்டும்தான். I cap அப்படியே எழுதிக்கிறோம். B வெக்டார் μ0QM/4π 4RL/R² - L² whole square I cap. இந்த 4RL QM இதனோட மதிப்பை 2RPM அப்படின்னு பிரதியிட போறோம். ஸோ காந்த இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பு
மாடுலஸ் ஆஃப் பிஎம் வெக்டார் ஈக்குவல் டு பிஎம் ஈக்குவல் டு இது என் மதிப்பு ஈக்குவல் டு கியூஎம் 2L. ஸோ இந்த மதிப்பு தான் நம்ம இங்கே 2RPM அப்படின்னு சொல்லி பிரதியிட்டிருக்கோம். ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2RPM by r square minus L square whole square I cap. ஸோ இங்கே r square minus L square whole square equal to, அதாவது ஓரளவு ஈக்குவலான மதிப்பு r power 4, அதை r very much greater than L அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது r மதிப்பு வந்து L ஐ விட மிக மிக பெரியது அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இங்கே r ஓட மதிப்பையும் கீழே இருக்கிற r power 4 ஓட மதிப்பையும் கேன்சல் பண்ணி r power 3 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இதுதான் b அச்சு ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2r கியூப் pm வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இதை pm வெக்டார் ஈக்குவல் டு pm I cap. இதுதான் நம்மளுடைய கடைசி மதிப்பு. நன்றி.